நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளுக்குடு சேஷமாக நல்ல அருமையான ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. யாருக்கு ஜீவ கிரீடம் கிடைக்கும்? யாருக்கு ஜீவ கிரீடம் கிடைக்கும்? இன்ற நாளில் நம்முடைய செய்தியின் தலைப்பு, Who will receive the crown of life? யாருக்கு ஜீவ கிரீடம் கிடைக்கும் என்பது குறித்து இந்த நாளில் கூட விசேஷமாக வேதத்திலிருந்து அருமையான நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக உலகத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஜீவ கிரீடம் அல்லது கிரீடம், மாமூலா கிரீடம், அந்த குரோன் யாருக்கு கிடைக்கும் என்பது குறித்து நமக்கு நன்றாக தெரியும். உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில சாதனை புரிந்தார்கள். சாதித்த சாதனையாளர்களுக்கு இந்த உலகமானது அழகு பார்த்தது, கௌரவம் செய்தது. அவர்களை ஆனர் செய்தார்கள். எப்படி என்றால், ஒரு அருமையாக கிரீடம் தங்கத்தாலேயோ அல்லது டைமண்ட் விலையேற பெற்ற தங்கத்தால, டைமண்டால, வைடூரியம் இவைகளால தங்களுக்கு அற்புதமாக ஒரு கிரீடம் கிடைக்கிறதை பார்க்கிறோம். சாதனை படித்தவர்களுக்கு, அதோடு கூட உலகத்தில் உயர்த்தப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் அவ்வப்போது அந்த கிரீடத்தை வைத்து அவர்களை கௌரவப்படுத்தி மீண்டும் எடுத்துக்கொள்வார்கள். உலகத்தை ஆளுகிற ராஜாக்கள் அவர்கள் அந்த கிரீடத்தை தரித்துக் கொள்வார்கள். நமக்கு தெரியும், 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1 நாளாகும் 2 நாளாகும் பைபிளில் கூட நாம் வாசிக்கிறோம். இஸ்ரேல் தேசம், யூதா தேசம், இந்த ஒரு ராஜ்யம் இருந்தது, 2 ராஜ்யங்களா பிரிந்தது. அந்த 2 ராஜ்யங்களிலே அவர்கள் செய்த அட்டகாசம் கொஞ்ச நஞ்சம் கிடையாது. அந்த பதவியில் உட்காருவதற்கு ஒவ்வொரு ராஜாவும் பட்ட பாடுகள். அந்த கிரீடத்தை எடுத்துக்கொள்வார்கள். அயல் நாடுகளில் காணப்படுகிற அவர்களோடு கூட யுத்தம் செய்து அவர்களுடைய கிரீடத்தை கூட எடுத்துக்கொள்வார்கள். அப்படிப்பட்டதான ஒரு சம்பவங்களை, ஸ்டோரி அல்லது சரித்திரங்களை பைபிளில் நாம் படிக்கிறோம். ஆவணமாக பூமியில் கூட நடந்தவைகளும் நமக்கு நன்றாக தெரியும் சரித்திரங்கள். ராஜாக்கள் அதை தரித்துக் கொள்வார்கள். ராஜாக்கள் அந்த கிரீடத்தை தலைமையில வைத்துக் கொள்வார்கள். அந்த கிரீடம் வைத்துக்கொண்டு தங்களுடைய கையில செங்கோலை பிடித்து கொண்டு அந்த சிங்காசனத்தில் அமர்வார்களானால், அப்பொழுது அவர்களுடைய அந்த அந்த தோற்றம் அதை பார்க்கும் பொழுது, ஓ, இவர் ராஜா, இந்த தேசத்துக்கு ராஜா, இந்த நாட்டுக்கு ராஜா, அந்த மக்களுக்கு ராஜா என்று சொல்லி அவர் நினைப்பார்கள். இப்பொழுது சாதாரணமாக உலக அழகிகள், உலகத்தில் அழகாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்களுக்கு அந்த கிரீடத்தை தரித்து அவர்களுக்கு அழகு ராணி, அழகு என்று சொல்லி அவர்களை முடிசூட்டுகிறார்கள். அவர்களுக்கு வித்தியாசமாக ரொம்ப மிகவும் உயர்ந்த ஒரு கிரீடத்தை அவர்களுக்கு முடிசூட்டுகிறார்கள். சாதனையாளர்களுக்கும் அப்படி செயல்படுகிறார்கள். எனக்கு அருமையான தெய்வச்சனமே, இவைகள் எல்லாம் சாதித்தவர்கள் அநேகர், பெற்றுக்கொண்டவர்கள் அநேகர், அதை பயன்படுத்துபவர்கள் அநேகர் நாட்களில். ஆனால் அவர்களும் அழிந்து போவார்கள், அவைகளும் அழிந்து போவோம். ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய 800 கோடி மக்களுக்கு கிரீடம் கிடைக்குமா? இந்த ராஜாக்கள் இடத்துல இருக்கிற கிரீடம் மாத்திரம் கிடைக்குமா? அல்லது அழகு, பியூட்டி, இந்த உலக அழகிகளுக்கு மட்டும் கிடைக்குமா? அல்லது சாதனையாளர்களுக்கு மாத்திரம் கிடைக்குமா? சாதனையாளர்களை படித்து கின்னிசு புஸ்தகத்தில் தங்களுடைய பெயர்களையும் சரித்திரத்தையும் பதிவெடுத்து தங்களுடைய வாழ்க்கையில பெரியவர்களாக காணப்படுகிற உலகத்தில் அவளுக்கு மாத்திரம் கிடைக்குமா என்பது குறித்து யோசிக்கிற ஒரு நிலை அநேகருக்கு உண்டாயிற்று. எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த நாளுக்கு கூட விசேஷமாக யாருக்கு கிடைக்கும், எப்படி கிடைக்கும் என்பது குறித்து இந்த நாளில் கூட தேவனை நம்புகிறவர்களுக்கு அந்த கிரீடம், தேவனை ஆராதிக்கிறவர்கள் அந்த கிரீடம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அந்த கிரீடம்,
அவருக்காக வாழ்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும், ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும், ஒவ்வொரு மனதிருமண விசுவாசிக்கும் அந்த ஜீவ கிரீடம் உண்டு. அது அழியாதது. அந்த ஆத்மாவும் அழியாதது, அந்த கிரீடமும் அழியாதது. நான் ரட்சிக்கப்பட்ட முதற்கொண்டு அநேக ஊழியர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை நான் கேட்டு இருக்கிறேன். உனக்காக ஜீவ கிரீடம் பரலோகத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறது. பட் அந்த ஜீவ கிரீடம் வெறுமையா இருக்கிறது. அதுல முத்துக்கள் பதிய வேண்டும். அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு ஆத்த மக்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர வேண்டும். ஒருவருக்கு இயேசு கிறிஸ்துவை சொல்லி, அவருடைய அன்பை சொல்லி, பரலோகத்தை சொல்லி, எந்த நரகத்தை சொல்லி, நரகத்துக்கு போகாதபடிக்கு பரலோகத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி, பரலோகத்தின் தேவனை குறித்து அவர்களுக்கு எடுத்து சொல்லி, அவர்களை மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று சபையில சேர்க்கப்படும் பொழுது, அந்த ஆத்துமா நிமித்தமாக உன்னுடைய கிரீடத்தில் ஒரு முத்தானது பதிக்கப்படுகிறது என்று சொல்லி அநேகர் கேள்விப்பட்டு இருக்கிறோம். நான் விசுவாசியா இருக்கும் பொழுது இப்பொழுது கூட நானும் சொல்லுகிறேன், நிச்சயம்தான் அது. எனவே நம்முடைய தேவனை குறித்து சொல்ல வேண்டும் ரட்சிப்பு. ஆகவே நம்முடைய கிரீடத்துக்கு இன்னும் அதிகமாக வேல்வேஷன் உண்டாகும். எனவே யாருக்கு கிடைக்கும் ஜீவ கிரீடம், யாருக்கு கிடைக்கும் என்பது குறித்து சில வாக்கியங்களை நாம் சுருக்கமாக படித்துக் கொள்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24 முதல் சில வாக்கியங்களை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் First Corinthians chapter 9 verse 24 to 27. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் வசனம் 24 முதல். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறிவீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனா ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனா போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். 25ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமும் அப்படி அல்ல. அழியாத கிரீடம் என்றைக்குமே அழியாது. நமக்குள்ள இருக்கிற ஆத்மா என்றைக்கும் அழியாது. நமக்கு கொடுக்கிற ஆண்டவர் பரலோகம் அழியாது. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அழியாதவர், நித்திய நித்தியமாக உள்ளவர். நமக்கு கொடுக்கிற ஜீவிக்கிறதும் கூட அது அழியாததாய், அது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல லைஃப், நல்ல ஒரு அருமையான நித்திய நித்தியமான வாழ்வு என்பது குறித்து மறந்துவிடக் கூடாது. நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறுகிறோம். எவ்வளவு அற்புதமாக அழிவில்லாத கிரீடம். அந்த அழிவில்லாத நித்திய வாழ்வை, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நாம் இச்சை அடக்கம் உள்ளவர்களாய், உலகத்தை இச்சைக்காதபடிக்கு, பாவ சம்பவங்களை இச்சையாதபடிக்கு இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் நம்மை ஒடுக்கிக் கொண்டு ஆண்டவருக்காக நாம் பிரகாசிக்கணும். சீராக நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடிக்கொண்டு இருக்கிறோம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆகியால் மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க, நம்மை நெருங்குகிற பாவ இச்சைகளையும் பாவங்களையும் தள்ளிவிட்டு விசுவாச தொடுக்கிறவரும் விசுவாச முடிக்கிறவருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்முடைய விசுவாச பாதையில பொறுமையா ஓட கடவோம். எப்படி ஓடணும்னா, இச்சை அடக்கமுள்ளவர்களா ஓடணும், பொறுமையோடு ஓடணும், இயேசுவே நோக்கி கொண்டு ஓடணும், அந்த பரலோகத்தை நோக்கி கொண்டே ஓடணும். நம்முடைய ஓட்டம் அதுவா இருக்கணும். நம்முடைய ஓட்டம் அதுவா இருக்கணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஓட்டம் எப்படிப்பட்ட ஓட்டமா இருக்கு? தாறுமாறான ஓடுகிற ஓட்டமா இருக்கா? நம்முடைய ஓட்டம் விசுவாச ஓட்டம், நம்முடைய ஓட்டம் இச்சடக்கம் ஓட்டம், நம்முடைய ஓட்டம் இயேசுவை நோக்கி கொண்டு, நம்முடைய ஓட்டம் பரலோகத்தை நோக்கி கொண்டு.
நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி இயேசு கிறிஸ்து நியமித்திருக்கிற ஓட்டத்துல லக்கை நோக்கி ஓடுவேன். அப்போஸ்தலன் பவுலானவர் அருமையா சொல்றார் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல, லக்கை நோக்கி ஓடுகிற நம்முடைய ஓட்டம் லக்கு, ஒரு குறிக்கோள், ஒரு தேம். நம்முடைய ஓட்டம், ஓடுகிற ஓட்டம் ஒரு நிச்சயிக்கப்பட்ட ஓட்டமாய் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்களை பார்க்கிறோம். எனவே ஒரு நோக்கத்தோடு நம்ம ஓட வேண்டுமா? யாருக்கு ஜீவக்கிரீடம் கிடைக்கும் என்பது குறித்து யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனம் 12ஆம் வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவோருக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவக்கிரீடத்தை பெறுவான். சோதனைகள் நமக்கு சாதனைகள், அந்த சோதனைகள் நமக்கு ஒரு சாதனையாக மாற வேண்டும். தடை கற்களை படிக்கற்களாக மாற்ற வேண்டும். சோதனைகளை சாதனைகளாக மாற்ற வேண்டும். உலகத்தில் சாதனை படிக்கிற மனிதர்களுக்கு கிரீடம், கௌரவம், பட்டமளிப்பு, பதவிகள், உயர்வு எல்லாமே கிடைக்கிறது. ஆனால் அவைகள் எல்லாம் அழிந்து போகும். ஞாபகத்தில் வைத்தாலும் அழிந்து போகும், மனிதனும் அழிந்து போவான். நம்முடைய ஆண்டவர் கிறிஸ்தவ வாழ்க்கை சோதனை, தேவ பக்தியா நடக்கிறவர்கள் துன்பப்படுவார்கள், சோதனைகள் வேதனைகள் வரும். ஆனா நம்முடைய வாழ்க்கையில அந்த சோதனைகள் சாதனைகளாக படிக்கும் பொழுதுதான் ஜீவக்கிரீடம். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இது ஒரு யோபை பார்க்கிறோம், யோசேப்பை பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து பார்க்கிறோம். சோதனை சகித்தார்கள், ஜீவக்கிரீடத்தை அடைந்தார்கள். தங்கள் வாழ்வில் சாதித்த சாதனையாளர்கள் அவர்கள். நிறைய பேரை சொல்லலாம், அப்போஸ்தலன் பவுலே சொல்லலாம். படிக்க போகிற முன்னதாக எத்தனையோ பரிசுத்தவான்கள், ஒரு தாவீதா இருக்கட்டும், ஒரு தானியேலா இருக்கட்டும், சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ இருக்கட்டும், யோசுவாவை இருக்கட்டும், எஸ்ராவா இருக்கட்டும், எஸ்தரா இருக்கட்டும், நெகமியாவை இருக்கட்டும், தீமோத்தேயு இருக்கட்டும், தீத்தேயு இருக்கட்டும், அநேக சாதனையாளர்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, எத்தனையோ சாதனையாளர்கள் பைபிள்ல சோதனை சகித்தார்கள், சாதனை படித்தார்கள், கிரீடத்தை பெற்றுக்கொண்டார்கள், ஆண்டவரால கனப்படுத்தப்பட்டார்கள். 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் வசனம் 4ஆம் வசனத்தை கவனிப்போம். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் பொழுது மகிமுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். வாடாத கிரீடம், வாடாத கிரீடம். எப்படி செய்தால்? இந்த இடத்துல ஊழியர்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையா இருக்கிறது. மேய்ப்பர்கள் தங்களும் மந்தையை மாதிரியாக மேய்க்க வேண்டும். ஏதோ கடமைக்காக, சம்பளத்துக்காக, ஏதோ கிடைக்கிறது என்பதற்காக அல்ல. உண்மையும் உத்தமமாக, கபடமில்லாத இருதயத்தோடோ மனசாட்சியோடோ அவைகளுக்கு வேண்டியதை தேவன் சொல்லியிருக்கிற வண்ணமாக, மனப்பூர்வமாக, சேஷதமாக, உற்சாக மனதோடும் அப்படி செய்யும் பொழுது வாடாத ஜீவக்கிரீடம், வாடாத கிரீடம் கிடைக்குமா? வாடாத கிரீடம், ஜீவக்கிரீடம், வாடாத கிரீடம், நீதியின் கிரீடம் அற்புதமாக சொல்லப்படுகிறது. பாருங்க, 2 தீமோத்தேயு புஸ்தகம் அப்போஸ்தலன் பவுலானவர் என்ன அருமையான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு என்பதை குறித்து அற்புதமாக அவருடைய மரண நாட்களில் மரண வாக்கு மூலம்னு சொல்லுவாங்கல்ல, அற்புதமாக அந்த வார்த்தை 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். எவ்வளவு அற்புதமாக யாருக்கு கிடைக்கும்? உலகத்துல
சாதனை படித்தவர்களுக்கு தான் கிடைக்கும். ஆனால் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு, இந்த உலகத்தில் இருக்கிற 800 கோடி மக்கள் மனம் திரும்பினா கூட எல்லாருக்கும் நித்திய வாழ்வு, நித்திய கிரீடம், நித்திய ஜீவன், நித்தியமாக வாழ்கிற ஒரு வாழ்வு ஆண்டவர் கொடுக்கிறவரா இருக்கிறார். எல்லாருக்கும் கிடைக்குமா? நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், என் ஓட்டத்தை முடித்தேன், என் ஓட்டத்தில் ஜெயம் பெற்றேன், ஆண்டவர் இருக்கிறார். ஆனால் எனக்காக ஜீவ கிரீடம், நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டு இருக்கிறது. எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற, எதிர்பார்க்கிற, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு அது கிடைக்கும் என்று சொல்லி அற்புதமாக சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம் பரிசுத்தமான கிரீடம். எப்படிப்பட்ட கிரீடம் என்றால் பரிசுத்தமான கிரீடம். லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அதே லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள், ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்கிற ஆரோனுடைய சந்ததிகளுக்கு அந்த கிரீடம் செய்யப்பட்டது. யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 28, 29 ஆகிய 2 அதிகாரங்களிலே ஆசரிப்பு கூடாரத்தில் என்னென்ன வேலை செய்யணுமோ அந்த வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆரோனுடைய குடும்பங்கள், லேவி குடும்பத்தை தெரிந்து கொண்டான். அதோடு கூட ஆரோனுடைய வம்சத்தை தெரிந்து கொண்ட ஆண்டவர் அற்புதமாக ஆரோனுடைய சிரசில் அந்த கிரீடம், அவருடைய பிள்ளைகள் தலைமுறையாக ஆசரிப்பு கூடாரத்தில் பணிவிடு செய்ய தெரிந்து கொள்ளப்பட்டதான மகிமையான கிரீடம் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். மகிமையான கிரீடம் அற்புதமா இருக்குது பாருங்க, மகிமையான கிரீடம். லேவியராகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல மகிமையான கிரீடம் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையான தேவச்சனமே, அற்புதமான நம்முடைய ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தில் பணிவிடு செய்கிறவர்களுக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைத்தது. இன்றைக்கு யாரெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக சாதித்து அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிறார்களோ அத்தனை பேருக்கும் மகிமையான கிரீடம், அழியாத கிரீடம், நீதியின் கிரீடம், வாடாத கிரீடம், ஜீவ கிரீடம் கிடைக்கும். அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 21ஆம் சங்கீதம் வசனம் 3ஆம் வசனம் பாருங்களேன். உத்தமமான ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிறுசில புற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். இந்த சங்கீதம் இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்படுகிற ஒரு சங்கீதமா இருக்கிறது. இந்த சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 21, 22, 23, 24 இவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துனுடைய வருகை குறித்து அவருக்கு தற்பிக்கப்பட்ட அந்த கிரீடத்தை குறித்தும் சொல்லப்படுகிற காரியங்களாக நாம் பார்க்க முடியும். பொற்கிரீடம் சூட்டப்பட்டவராய் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஆனவர் குறித்து சொல்லப்படுகிறது பார்க்கிறோம். பொற்கிரீடம், மகிமையான கிரீடம், பொற்கிரீடம், மகிமையான கிரீடம் கூட சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்களேன். நீதிமொழிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். எது என்றால் ஆண்டவருடைய வார்த்தை என்ற ஞானம். அந்த ஞானத்தை சம்பாதித்துக்கொள். அந்த ஞானம் உனக்கு கிரீடம், மகிமையான கிரீடம். அந்த ஞானம் யார் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானமா இருக்கிறார். எதை சம்பாதித்துக் கொண்டாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள், எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதித்துக்கொள். அதை உன்னை கனப்படுத்தும். அந்த 4ஆம் அதிகாரம் 1 முதல் கூட 9 வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிற வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் ஞானத்தை சம்பாதித்துக்கொள், புத்தியை சம்பாதித்துக்கொள், என் வார்த்தைகளை சம்பாதித்துக்கொள். அதை விட்டு விலகாதே. அந்த வார்த்தை உனக்கு ஜீவன், அந்த வார்த்தை உனக்கு லைஃப், அந்த வார்த்தை உனக்கு பாதுகாக்கும். அந்த வார்த்தையே உனக்கு மகிமையான கிரீடம். மகிமையான கிரீடம் எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனங்கள், நம்முடைய வாழ்க்கையில மகிமையான கிரீடம், பொற்கிரீடம்
அருமையான பரிசுத்தமான கிரீடம், அழியாத கிரீடம். ஏசாயா புஸ்தகம் 62ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கு எத்தனையோ பேர் வாக்குத்தத்தங்களை கூட அதை வைத்துக் கொள்வார்கள். ஏசாயா புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களில் சேஷதமாக 62ஆம் அதிகாரம் வசனம் 3ஆம் வசனம், நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். எவ்வளவு அற்புதமாக நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அழகாக நம்மை புகழ்ச்சியாக சொல்லுகிறார், அற்புதமா சொல்லுகிறார், அதிசயமா சொல்லுகிறதை பார்க்கணும். எனக்கு அருமையான கர்த்தருடைய நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு கொடுக்கிற நல்ல ஒரு சந்தர்ப்பம். முதலாவது ஜீவ கிரீடம் யாக்கோபுல வாசிக்கிறோம். இரண்டாவதாக வாடாத கிரீடம் பேதுருல வாசிக்கிறோம். மூன்றாவதாக நீதியின் கிரீடம் தீமோத்தேயுல வாசிக்கிறோம். நான்காவதாக கொரிந்திய புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் அழிவில்லாத கிரீடம். ஐந்தாவதாக லேவியராகமம் புஸ்தகத்தில் வாசித்தோம் பரிசுத்தமான கிரீடம். ஆறாவதாக பொற்கிரீடம் சங்கீதத்தில் வாசித்தோம். ஏழாவதாக மகிமையான கிரீடம் நீதிமொழியில் வாசித்தோம். எட்டாவதாக அலங்காரமான கிரீடம் ஏசாயா புஸ்தகத்தில் வாசித்தோம், அலங்காரமான கிரீடம். சங்கீதங்களின் புஸ்தகம் 132ஆம் சங்கீதம் வசனம் 18ஆம் வசனத்தில், அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். தாவீது எடுத்த தீர்மானம், என் ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டுவேன். அவர் மேல இருந்த பொருத்தனைகளை செலுத்துகிறான். ஆனால் தாவீதுக்காக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவன் கிரீடம் அவன் தலைன் மீது அவனுக்கு கிரீடம் பூக்கும். எவ்வளவு அற்புதமாக ஆண்டவர் அற்புதமா சொல்லுகிற ஒரு வார்த்தையா இருக்கிறது. வெளிப்படுத்தும் விசேஷம், தாவீதுக்கு அழிவில்லாத ஒரு ராஜ்யத்தை தருவேன், வீட்டை தருவேன், ஆசுரத்தை தருவேன் சொன்ன ஆண்டவர் அற்புதமாக அவன் தலையிலோ அவன் கிரீடம் பூக்கும். ஏனென்றால் அவன் வாழ்வு நிலைத்திருக்கும், அவன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி அற்புதமாக ஆண்டவர் எடுத்து வரைத்ததை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, சேஷுதமாக வெளிப்படுத்தும் விசேஷத்தில் கூட வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரணம் அறிந்து உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். எவ்வளவு ஒன்று வண்டர்ஃபுல்ல, எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். சோதனை வரும், வேதனைகள் வரும், காவலில் போடுவான், கஷ்டத்தில் போடுவான், நஷ்டத்தில் வருவான். ஆனாலும் நீ உண்மையாரு, யோபு போல உண்மையாரு, யோசப்ப போல உண்மையாரு, ஆண்டவரை போல சோதனை உண்மையாரு. சோதித்த பின்னதாக பொன்னாக விளங்குவேன், சோதித்த பின்னதாக பொன்னாக விளங்குவேன். இன்னைக்கு தருகிற அத்தனை கிரீடங்கள் உலகத்துல எல்லாருக்கும் ஒரு சோதனை இருக்கு. அந்த சோதனைலாம் முடித்த பிற்பாடு தான் அவருக்கு முடிசூட்டப்படுவார்கள். கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய விசுவாச போராட்டத்துல தரித்திரங்கள், போராட்டங்கள், சஞ்சலங்கள், நோய்கள், வியாதிகள், போராட்டங்கள், எத்தனையோ கஷ்டங்கள், நஷ்டங்கள், பவுலானவர் சொல்லப்பட்ட வண்ணமாக சகோதரர்களால் வந்த போராட்டங்கள், கண்ணீர்கள், சோதனைகள், வேதனைகள், எவ்வளோ துன்பாரங்கள், அவமானங்கள், நிந்தனைகள், பழி சொல்லுக்கள், பொய்கள், நிந்தனைகள், இவைகள் மத்தியில பின்வாங்கி போகாதபடிக்கு சோதனையில ஒருவேளை அவதூறான வார்த்தைகளாலே சிறைச்சாலையில போட்டா கூட அமைதியாக கர்த்தருக்காக நாம் வாழும் பொழுது நாம் நிச்சயமாகவே அந்த நித்திய வாழ்வையும் ஜீவ கிரீடத்தையும் ஆண்டவர் கொடுக்கிற அந்த கிஃப்டையும் வெகுமதியும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உள்ளவர்களாக மாறுவோம். வெளிப்படுத்தும் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், இதோ சீக்கிரமா வருகிறேன், ஒருவன் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டு இரு. அதே வெளிப்படுத்தும் விசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் கூட பாருங்களேன். 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 16-15, இதோ திருடனை போல வருகிறேன், தான் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமா நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தான் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உன்னை காத்துக்கொள், இதோ நான் சீக்கிரமா வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லு. எனக்கு அருமையானவர்களே, நாம் ரட்சிக்கப்பட்டோம்,
ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், ஆண்டவருக்காக வாழ்கிறோம், ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக, உயிருள்ள சாட்சியாக, ஜீவனுள்ள சாட்சியாக வாழ்கிறோம். ஆனால் நமக்காக கொடுத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடம், அந்த ஓட்டம், அந்த பரிசுத்த பாதை, பரிசுத்த அந்த வாழ்வு யாரும் எடுத்துக்கொள்ளக்கூடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய விசுவாசத்தை காக்கணும். நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை காத்துக்கொள்ளணும். நம்முடைய ஓட்டத்தில் இச்சடக்கமுள்ளவர்களாக ஓட வேண்டும். சிலம்பம் பண்ணுகிறவர்களாக ஆகாயத்தை நாம் நடிக்கக்கூடாது. நம்முடைய விசுவாச வாழ்க்கை காத்துக்கொள்ள வேண்டும். நமக்காக முன் வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஜீவ கிரீடம், அந்த நித்திய வாழ்வு, அந்த நித்தியமாக ஆண்டவராய் தேவனுக்கு கொடுக்கிற கிஃப்ட், நாம் போராட வேண்டும். விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். உண்மையுள்ளவர்களா இருக்க வேண்டும். சோதனை சகிக்க வேண்டும். கர்த்தருக்கா பொறுமையா இருக்க வேண்டும். இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்வில் வரும் சோதனைகள் சாதனையா படைக்க வேண்டும். தடை கற்களை படிக்கற்களாக மாற்ற வேண்டும். நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை போராட்டமான வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை தேவ பக்தியாக துன்பப்படுகிற வாழ்க்கை. ஆனால் ஜீவக்கிரீடம், நித்திய வாழ்வு, இவர்கள் எல்லாம் அழிந்து போகிறவர்களுக்கா போராடுகிறார்கள். உலகத்தில் இருக்கிறவர்கள் ஓடுகிறார்கள். நாம் அழியாத நித்திய கிரீடம், வாடாத நித்திய கிரீடம், நித்தியமாக ஜீவனை கொடுக்கிற ஆண்டவருக்கு மகிமை. ஆகவே எனக்கு அருமையான தேவச்சனமே, யாருக்கு கிடைக்கும் ஜீவ கிரீடம் என்றால் தேவனை பின்பற்றுகிறவர்களுக்கு, இயேசுவை ஆராதிக்கிறவர்களுக்கு, இயேசுவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, விசுவாசம் உள்ளவர்களுக்கு, தங்கள் வாழ்க்கை காத்து கொண்டவர்களுக்கு, போராட்டத்தை ஜெயிக்கிறவர்களுக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த ஜீவ கிரீடம், அந்த கிரீடத்தில் முத்துக்கள் பதிக்கப்பட்டதாய் ஆத்த மக்கள் ஆதாயம் செய்ய வேண்டும். எனவே சோதனை செய்கிற மனுஷன் பாக்கியவான், உத்தமன் என்று விளங்கின பின்பு ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வான். அது நீங்களா இருக்கட்டும், அது நானா இருக்கட்டும். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக அந்த அழியாத நித்தியமான ஜீவ கிரீடத்துக்காக போராடி மேற்கொண்டு ஜெயிப்போம். அதை ஒருவரும் எடுத்துக்கொள்ளப்படாதபடிக்கு, அதை நாம் விட்டுவிடாதபடிக்கு நம்முடைய விசுவாச ஓட்டத்தில் பொறுமையாக இயேசுவை நோக்கி ஓடுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். ஆமென்.